போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே. புவி வாழ்வை நாமும் தரவே இவை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவன் அருள் பெறுவோம். இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம். வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. வாராயிரை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புள்ள மாதா டிவி நேயர்களே, சேலம் உடையாப்பட்டி பங்கு புனித ஆரோக்கிய அன்னை ஆலயத்தில் நடைபெறும் திருப்பலிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்று நாம் திருச்சபையின் தலை சிறந்த தொண்டரும் வீரம் செறிந்த மறைசாட்சியுமான புனித லாரன்ஸ் அவர்களின் திருநாளை பெருமகிழ்வோடு கொண்டாடுகிறோம். இன்றைய திருநாள் வாசகங்கள் அனைத்தும் புனித லாரன்ஸின் தியாக வாழ்விற்கும் ஏழைகள் மீதான அவரது அன்பிற்கும் மிக சிறந்த சான்றாக அமைந்துள்ளன. இன்றைய நற்செய்தியில் இயேசு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் மிகுந்த பலனை அளிக்கும் என்று கூறுகிறார். புனித லாரன்ஸ் இந்த வார்த்தைகளை தன் வாழ்வில் அப்படியே வாழ்ந்து காட்டினார். தன் இன்னுயிரை இயேசுவுக்காகவும் திருச்சபைக்காகவும் தியாகம் செய்து தீயில் வெந்து மடிந்த கோதுமை மணியாக மாறி இன்று உலகெங்கும் விசுவாச பயிராக செழித்தோங்குகிறார். எனக்கு தொண்டு செய்பவர் என்னை பின்பற்றட்டும் என்ற இயேசுவின் அழைப்பை ஏற்று மரணம் வரை அவரை பின்தொடர்ந்தார். ரோமை பேரரசன் திருச்சபையின் செல்வங்களை தன்னிடம் ஒப்படைக்க கேட்டபோது திருச்சபையில் இருந்த ஏழைகளையும் வறியவர்களையும் சுட்டி காட்டி இவர்களை திருச்சபையின் உண்மையான செல்வங்கள் என்று முழங்கியவர் புனித லாரன்ஸ். மனம் வந்து அளிப்போரே கடவுளின் அன்புக்குரியவர் என்று பவுலடியார் இன்றைய முதல் வாசகத்தில் கூறுவதற்கும், மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர் என்ற இன்றைய திருப்பாடல் வரிகளுக்கும் இவர் ஒருவரே மிக சிறந்த இலக்கணமாக திகழ்கிறார்.
புனித லாரன்ஸின் விழாவை கொண்டாடும் நாமும் அவரை போல வாழ அழைக்கப்படுகிறோம். நம்மிடமுள்ள செல்வங்களை ஏழைகளோடு மனமுவந்து பகிரவும், நம்முடைய அகந்தையும் சுயநலமும் மண்ணில் விழுந்து மடியும் கோதுமணியைப் போல அழியவும், இறைவனுக்காக எத்தகைய பாடுகளையும் மகிழ்ச்சியோடு ஏற்கவும் வரம் கேட்போம். நாமும் இறைவனின் அன்புக்குரியவர்களாய் மாறி நற்செயல்களால் மிகுந்த பலன் தர வேண்டி பக்தியோடும் அர்ப்பணத்தோடும் இந்த திருப்பலியில் பங்கேற்போம். இறையேசுவில் என் அன்பு பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா டிவியை பார்த்து கொண்டிருக்கும் என் அன்பு நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் இங்கு இருக்கின்ற அருட்தந்தரிகளின் சார்பாக வணக்கத்தையும் நன்றியையும் ஜெபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். புதுமைகள் பல புரியும் புனித ஆரோக்கிய அன்னையின் அருளாலும் ஜெபத்தாலும் நாம் ஒவ்வொருவரும் அன்னையினுடைய ஆசீரையும் குடும்பத்தோடும் தனிப்பட்ட கருத்துக்களோடும் அன்னையின் ஆசீர் என்றும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் அன்னை மரியாள் நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் பெற்றுத்தந்து குடும்பத்திலே ஒற்றுமை, சமாதானம், மகிழ்ச்சி, ஒருவர் ஒருவரை அன்பு செய்யவும் மற்றவர்களை மன்னிக்கவும் வரம் தாரும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய தாய் திருச்சபையானது இன்று புனித லாரன்ஸ் மறைச்சாட்சியாளருடைய திருவிழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்றது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த பலனளிக்கும். அதே போல இந்த வார்த்தையை புனித லாரன்ஸ் மறைச்சாட்சியாளர் அவருடைய வாழ்க்கையிலே வைத்து அவர் தனக்காக வாழாமல் இயேசு கிறிஸ்துவுக்காகவும் நற்செய்திக்காகவும் அவருடைய வாழ்க்கையே அர்ப்பணித்தார். இயேசு கிறிஸ்துவை ஆழமாக விசுவசித்ததனால் அவருடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னையே அர்ப்பணித்தார். அவருடைய திருவிழாவை நாம் மகிழ்ச்சியோடு கொண்டாடி கொண்டிருக்கின்ற அந்த அருமையான தருணத்திலே புனித லாரன்ஸ் மறைச்சாட்சியாளரிடம் ஜெபிப்போம். நாமளும் புனித லாரன்ஸை போல நம்மை எனக்காக வாழாமல் பலருக்காக நான் வாழ்ந்து என்னுடைய வாழ்க்கை பயணத்தை மக்களுக்காக பகிர்ந்து கொடுத்து இறைவனிடத்திலே சேர இந்த திருப்பலியை நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். இந்த திருப்பலியை நாம் தகுதியுள்ளவனாக நிறைவேற்ற அதற்கு தடையாக இருக்கின்ற நாம் செய்த பாவங்கள், குற்றங்கள், குறைகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து மனவருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியை ஒரு தகுதியுள்ளவனாக நிறைவேற்ற நாம் நம்மையே தயார் செய்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போது கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
இறைவா உம்மீது கொண்ட அன்பினால் புனித லாரன்ஸ் தமது பணியில் பற்றுறுதியுடன் இருந்து மாட்சிக்கு உரிய மறைச்சாட்சியாளராய் விளங்கினார். அவர் அன்பு செய்ததை நாங்கள் அன்பு செய்யவோ, அவர் கற்றுத்தந்ததை நாங்கள் செயல்படுத்தவோ அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றே பிள்ளைவினாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோ. முதல் வாசகம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, 6 முதல் 10 முடிய உள்ள இறை சொற்றொடர்கள். சகோதரர் சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார். நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தப்பட்டோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நலன்களாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதையெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பவருக்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளரச் செய்து அறச்செயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. திருப்பாடல் பல்லவி. மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமகிழ்வு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமை மிக்கதாயிருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனிதர் நன்மை அடைவர். மனம் இறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில்
நீதியுடன் செயல்படுபவர். எந்நாளும் அவர்கள் அசைவோரார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்று வாழ்வர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். மனித நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். மனித நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர். ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். மனித நன்மை அடைவர். மனமிரங்கி கடன் கொடுக்கும் மனித நன்மை அடைவர். மனித நன்மை அடைவர். என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். தமக்கென்றே வாழ்வோர்
தம் வாழ்வை இழந்து விடுவர். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவராக்குவர். எனக்கு தொண்டு செய்வோர் என்னை பின்பற்றட்டும். நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பர். எனக்கு தொண்டு செய்வோர்க்கு தந்தை மதிப்பளிக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, ஆண்டவர் இயேசு இறை ஆட்சியை பற்றி நிறைய உவமைகளை சொல்லியிருக்கிறார். இறை ஆட்சியை பற்றி மக்களுக்கு போதிக்க, மக்களுக்கு அறிவிக்க பல உவமைகளை அவர் சொல்லியிருக்கின்றார். கோதுமை மணி உவமை, அத்திமர உவமை, திராட்சை தோட்ட உவமை, புளிப்பு மாவு உவமை, கடுகு விதை உவமை என பல உவமைகள் வழியாக மக்களுக்கு புரிய வைத்தார். இன்றைய நற்செய்தியில் இயேசு மிகவும் எளிமையான ஆனால் ஆழமான ஒரு உவமையை நமக்கு கூறுகிறார். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சல் அளிக்கும். இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, மாதா டிவி நேயர்களே, மடிவது முடிவு அல்ல, அது ஒரு புதிய வாழ்வின் தொடக்கம். நாம் அனைவரும் வாசிக்கின்றோம் யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறைவார்த்தை 1. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாகவும் இருந்தது. இந்த வாக்கு கிறிஸ்து இயேசு வழியாக இந்த உலகிற்கு வந்தார், அனுப்பப்பட்டார். இயேசு விதையாக வந்தார், மரித்தார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த பின்பு வாழ்வு கொடுத்தார், வாழ்வு கொடுத்து கொண்டே இருக்கிறார், வாழ்வு கொடுத்து கொண்டே எப்பொழுதும் இருப்பார். இந்த விதை மரிக்கவில்லை என்றால் தந்தையின் நோக்கம் நிறைவேறி இருக்காது. எனக்கும் உங்களுக்கும் மன்னிப்பு இருக்காது, புது வாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு நமக்கு இருக்காது. மேலும் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து அதிகாரம் 13 இறைவார்த்தை 37 நாம் வாசிக்கின்றோம். நல்ல விதைகளை விதைப்பவர் மானிட மகன், வயல் இவ்வுலகம். நல்ல விதைகள் கடவுளின் ஆட்சிக்குட்பட்ட மக்கள், களைகள் தீயோனை சேர்ந்தவர்கள். இறையேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, இந்த உலகில் நாம் வரும்பொழுது நாம் அனைவரும் ஒரு நல்ல விதையாகத்தான் இருக்கின்றோம், ஒரு நல்ல விதையாகத்தான் பிறக்கின்றோம். நாளடைவில் உலகத்தை பார்த்து அதை பின்பு வாழும் பொழுதுதான் நாம் தீய விதையாக இல்லைனா கெட்ட விதையாக நாம் மாறுகின்றோம். நான் முதலில் சொன்னதை போல இந்த உலகத்தில் நாம் பிறக்கும் பொழுது நாம் அனைவரும் ஒரு நல்ல விதையாகத்தான் பிறக்கின்றோம். ஆனால் நாளடைவில் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது, மற்றவர்களை பார்த்து வாழும் பொழுது, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது நாம் எவ்வாறு மாறுகின்றோம்? ஒரு கெட்ட விதையாக மாறி ஒரு கெட்ட எடுத்துக்காட்டாக மக்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்கின்றோம். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் மன்னிக்க வேண்டும், ஒருவரை ஒருவர் அன்பு செய்ய வேண்டும்.
ஒருவர் ஒருவரோடு எப்பொழுதும் மனம் திறந்து பேச வேண்டும். ஒரு குறிப்பிட்ட மணி நேரமாவது ஒன்றாக உட்கார்ந்து பேச வேண்டும். பெற்றோர் தியாகத்துடன் பிள்ளைகளை வளர்க்க வேண்டும். பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். இப்படிலாம் வாழ்ந்தோம் என்றால் நம்ம எப்படி இருக்கலாம்? ஒரு நல்ல விதையாக நமக்கும் மற்றவர்களுக்கும் இருக்க முடியும். அதே போல துறவரத்தில் எப்படி ஒரு நல்ல விதையாக இருக்க முடியும்? நான் என்ற எண்ணம் குறைய வேண்டும். நான் இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? ஐ. எங்க பார்த்தாலும் ஐ ஐ ஐ என்று சொன்னால் நாம் வளர முடியாது. நான் ஒரு விதையாக இருக்க முடியாது. ஆகையினாலே நான் என்ற எண்ணம் குறைய வேண்டும். பணிவு வளர வேண்டும். மற்றவர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். சேவை மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும். இவ்வாறு துறவர வாழ்வில் வாழ்ந்தோம் என்றால் நாமும் ஒரு நல்ல விதையாக இருக்க முடியும். அதன் மூலமாக மற்றவர்களுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக வாழ முடியும். கோதுமை மணி போல வாழ நம்மை காயப்படுத்திய மக்களை மன்னிக்க வேண்டும். யாருக்கும் தெரியாமல் நான் செய்கின்ற உதவிகளை செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒரு 10 ரூபா கொடுத்தாலும் 50 ரூபா கொடுத்தாலும் என்ன செய்கிறோம்? மற்றவர்களுக்கு தெரிகிற மாதிரி விளம்பரப்படுத்துகிறோம். இப்போலாம் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் இருக்குது, அதில் போடுறோம். சாப்பாடு கொடுக்குறத போடுறோம், எல்லாம் செய்கிறோம். அதில் என்ன செய்யக்கூடாது? அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. நாம் செய்யும் நல்ல செயலை மற்றவர்களுக்கு வெளிப்படையாக காட்டக்கூடாது. தினமும் சிறிது நேரம் இறைவனோடு ஜெபத்தில் செலவிட வேண்டும். சுயநலத்தை விடுத்து குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் சேவை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தோம் என்றால் கோதுமை மணி போல நாம் வாழ முடியும். இதை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, மேகங்கள் உடைந்தால் அங்கே மழை உண்டு. வேர்க்கடலை உடைந்தால் அங்கே கடலை எண்ணெய் உண்டு. பேனாமுள் உடைந்தால் அங்கே விதி உண்டு. தனிமையாக மனம் உடைந்தால் அங்கே சோதனை உண்டு. ஆனால் கிறிஸ்துவுக்குள் மனம் உடைந்தால் அங்கே சாதனை உண்டு, வாழ்வு உண்டு. ஆகையினாலே அந்த விதையை நாம் பெற்றுக்கொண்ட விதையை நாம் இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அந்த பெற்றுக்கொண்ட விதையை கிறிஸ்துவுக்குள் உடைக்க வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வாழ வேண்டும். அவ்வாறு நாம் வாழ்ந்தோம் என்றால் நம்மளுடைய விதை மரமாக கன்றாக முளைத்து மரமாக மாறி பல கனிகளை பல பேருக்கு கொடுக்க வாய்ப்புள்ளது. அதே போல இயேசுவில் பிரியமுள்ளவர்களே, இன்று திருச்சபையானது புனித லாரன்ஸ் உடைய விழாவை கொண்டாடுகின்றது. உங்கள் அனைவருக்கும் தெரியும் புனித லாரன்ஸ் எப்படி வாழ்ந்தார் என்று. அவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு சமூக சேவையாக ஒரு சமூக சேவை வாழ்வை அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். நான் வைத்திருந்த பொருட்களை எல்லாம் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்து அவர்களை வாழ வைத்து கொண்டிருந்தார். அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நாட்டில் ஆழ்ந்த அரசன், அந்த நாட்டை ஆழ்ந்த அரசன் வலேரியன் அதை கேள்விப்பட்டு அந்த புனிதர் லாரன்ஸை வரவழைத்து, உன்னிடம் இருக்கின்ற சொத்துக்களை எல்லாம் என்னிடம் கொண்டு வாரும் என்று சொன்னாராம். உடனே லாரன்ஸ் என்ன சொன்னாராம்? எனக்கு 3 நாட்கள் தவணை கொடுங்க, நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் 3 நாள் தவணை வாங்கிவிட்டு அவர் வெளியே போய் இருந்த பொருட்களை எல்லாம் விற்று, ஏன் அவர் திருப்பலி நிறைவேற்றிய அந்த கிண்ணத்தையும் விற்று ஏழை மக்களுக்கு கொடுத்தாராம். ஏழை மக்களுக்கெல்லாம் கொடுத்து விட்டு 3 நாள் கழித்து ஏழை மக்கள், குருடர்கள், கால் நடமாட முடியாதவர்கள் மற்றும் பல வகையில் வேதனைப்பட்டவர்கள் அனைவரையும் கோயிலுக்கு உள்ளே கூட்டி கொண்டு வந்து அவர் அந்த மன்னனுக்கு செய்தி அனுப்பினாராம். இப்பொழுது என்னுடைய சொத்து எல்லாம் வந்துவிட்டன, வாருங்கள் வந்து எடுத்து சொல்லுங்கள் என்று அவர் வந்து பார்த்தாராம்.
பார்த்தோன்னா யார் இருந்தது? தங்கம் இருந்ததா? வெள்ளி இருந்ததா? யார் இருந்தது? மக்கள், கண் பார்வையற்றவர்கள், காது கேளாதவர்கள், ஊனமுற்றோர்கள், ஏழைகள், இவர்கள் எல்லாம் இந்த கோயில் ஃபுல்லா இருந்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே அந்த மன்னனுக்கு என்ன ஆயிடுச்சு? கோபம். உடனே அவர் என்ன பண்ணாரு? கட்டளை இட்டார், இவனை தீயில் இடும், சாவும் வரை தீயில் இடும் என்று சொன்னார். உடனே அந்த அவருடைய உதவியாளர்கள் அவரை கூட்டிக் கொண்டு போய் என்ன செய்தாங்க? ஒரு இரும்பு கட்டில்ல படுக்க போட்டு கீழே என்ன செஞ்சாங்களாம்? நெருப்பை வச்சாங்களாம். நெருப்பை வச்சோன்னா என்ன ஆகும்? குழுகுழுன்னு இருக்குமா? அப்படியே வெந்துருச்சு. ரோஸ்ட். என்ன நினைக்கல, நம்மளுக்கு எந்த சிக்கன் பிடிக்கும்? கிரில்டு சிக்கன். அந்த மாதிரி அவர் ஒரு சைடு என்ன ஆயிடுச்சான்? அப்படியே வெந்துருச்சான். வெந்தோடனே சும்மா இருந்தாரா? இல்லை. அவர் அந்த உதவியர்களை அழைத்து, ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு, என்னை திருப்பி போடுங்க, அப்பதான் மறு சைடும் நல்லா வேகும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவர்களும் செய்தார்களாம். அப்பொழுதும் கூட அவர் இயேசுவை பற்றி தான் பேசினார். பின்பு இரண்டு பகுதியும் வெந்த உடனே அவர் சொன்னாராம் ஒரு கேலியாக, 2 சைடு இப்ப வெந்துருச்சு, என்னை பிச்சு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்தாராம். இறையேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, அவரும் ஒரு கோதுமை மணி போல வாழ்ந்தார். யாருக்கும் பயப்படல, கடவுளுக்காக பயந்து. அந்த கோதுமை மணி அவர் பிறக்கும் பொழுது பெற்றுக்கொண்டதை வாழ்வாக மாற்றி மக்களுக்கு அது வாழ்வாக கொடுத்தார். அதே போல வாழ நம்மளை ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த ஊமையின் வழியாக நம்மளை அழைக்கின்றார். அதே போல நமது கோயிலிலும் ஒவ்வொரு 2வது ஞாயிற்றுக்கிழமையிலும் பார்க்கின்றோம் எத்தனை மக்கள் எத்தனை அதிசயம் அவங்க குடும்பத்தில் நடந்திருக்கு. நம்மளுடைய குழந்தை மாதா திருவிழாவை நாம் ஒவ்வொரு 2வது வாரமும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கும் பொழுது எத்தனை மக்கள் சாட்சி சொல்றாங்க. எத்தனோ வருஷம் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள்லாம் என்ன ஆகுது? மாதாவின் வழியாக குணமாகிறார்கள். அதுதான் ஒரு கோதுமையின் முத்து 6 விதை. அந்த விதை எங்க இருக்கு? இறைவனுடைய வார்த்தையில் இருக்கின்றது, நம்முடைய உள்ளத்திலும் அது இருக்கின்றது. அதை எப்பொழுது அதை உணர்ந்து வாழ்வாக மாற்றுகின்றோமோ அப்பொழுது அந்த கோதுமை மணி ஒரு பயனுள்ளவையாக மற்றவர்களுக்கும் தனக்கும் அமையும். அதனால இறையேசுவில் பிரியமுள்ளவர்களே, மாதா டிவி நேயர்களே, கோதுமை மணி மடிந்தால்தான் அறுவடை வருகிறது. சிலுவைக்கு பிறகுதான் உயிர்த்தெழுதல் வந்தது. தியாகத்திற்கு பிறகுதான் மகிமை வருகிறது. நாமும் இறைவனின் கரங்களில் விழும் கோதுமை மணியாக மாறுவோம். நம் அகந்தை மடியட்டும், நம் அன்பு வளரட்டும், நம் வாழ்க்கை கோதுமை மணி போல பலருக்கும் ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆமென். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, நமக்கு தேவையான வரங்களை எல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அன்னை மரியாள் இடத்துல எடுத்து சொல்லி அன்னை மரியாள் எல்லாவற்றையும் நமக்கு பெற்று தருவார் என்று விசுவாசத்தோடு ஜெபிப்போம். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன் என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவரத்தார் அனைவரையும் ஆசீர்வதியும். உம் திருவுளத்தை நிறைவேற்றும் தூய பணியாளர்களாக இவர்களை மாற்றி நல்ல உடல் உள்ள நலன் தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவாவுமை மன்றாடுகிறோம். மக்களுக்காக மக்களால் தேர்ந்து கொள்ளப்பட்ட இந்நாட்டு தலைவர்கள், சமூக தலைவர்களை உம் பாதம் அர்ப்பணிக்கின்றோம். மக்களின் நலனில் அக்கறை கொண்டு மனித மாண்போடு வழிநடத்தப்படவும், மனித உரிமைகளை வென்றெடுக்கவும்,
நாட்டில் நிலவி வரும் அனைத்து சமூக தீமைகளையும் அகற்றி நல்லாட்சி புரிய அருள் தர உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் அது மிகுந்த விளைச்சலை தரும் என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப உடையாப்பட்டி பங்கு மக்கள் அனைவரையும் உம் தெய்வீக கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கின்றோம். மக்கள் ஒவ்வொருவரும் சுயநலம் கடந்து பிறர் நலனில் அக்கறை கொள்ள அருள் தாரும். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தையும் ஒழுக்கத்தையும் தந்திரளும். இவ்வூர் இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பையும் எதிர்கால வாழ்வையும் ஆசீர்வதித்து தந்திரளும். முதியவர்களை நோயாளர்களை ஆசீர்வதியும். உடல் உள்ள நலன் தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறுவடையோ மிகுதி, வேலை ஆட்களோ குறைவு என்ற வார்த்தைக்கேற்ப இச்சமூகத்தில் உம் இறைப்பணியை தொடர்ந்தாற்ற தேவையான தேவ அழைத்தலை கொடுத்து அனைத்து துறவற சபைகளுக்கும் அறுவடைக்கு தேவையான ஆட்களை அனுப்பும்படி அறுவடையின் ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இன்று நமக்கு திருப்பலி நிறைவேற்றி இறை அருளை பெற்றுத்தரும் அருட்பணியாளர்களை நிறைவாக ஆசீர்வதியும். மாதா தொலைக்காட்சி வழியாக நற்செய்தி பணி ஆற்றி வரும் அனைத்து அருட்பணியாளர்கள் உடன் உழைப்பாளர்களை இறைவன் ஆசீர்வதிக்கவும், மாதா தொலைக்காட்சி வழியாக பல நாடுகளில் வாழும் மக்களும் இயேசுவை அறிந்து கொள்ளவும் இவர்களின் பணி சிறக்கவும் அருள் தர ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அப்பா பிதாவே, அன்பான தேவா, அம்மா தாயே, ஆரோக்கிய மாதாவே, அற்புத குழந்தை மாதாவே, இதோ உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய பாதத்தில் நின்று எங்களுக்கு தேவையான வரங்களை எல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு உம்முடைய பாதத்தில் வைத்து ஜெபித்திருக்கின்றோம். நாங்கள் கேட்ட இந்த வரத்தை எல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தந்து நாங்கள் குடும்பத்திலே ஒற்றுமை சமாதானத்தோடும் மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் உம்முடைய அரவணைப்பிலே உம்முடைய சித்தத்திலே நாங்கள் குடும்பத்திலே மகிழ்ச்சியோடு வாழ எங்களுக்கு நல்ல நாணத்தையும் வல்லமையும் பெற்றுத்தந்தருளும். இவையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக, ஈகத்தில் காணும் படைப்பு யாவும் இறைவா எனக்காக. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. நினைத்தேன் நினைத்தேன் நான் தர அனைத்தும் முந்தன் காணிக்கை. என் இதயம் பாடும் இனிய பாடல் இறைவா உமக்காக. பூத்து குலுங்கும் மலர்களும் இங்கு காய்ந்து கனிந்த கனிகளும், ஓங்கி உயர்ந்த மரங்களும் அதை சூழ்ந்து வளர்ந்த செடிகளும், இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே. இயற்கை கோரும் கவிதைகள் யாவும் இறைவன் தந்த கொடைகளே.
நமக்காக. சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் திருப்பள்ளி எல்லாம் இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நம் நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பழியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பே உருவான இறைவா, புனித லாரன்ஸின் விழாவில் நாங்கள் பேரின்பத்துடன் ஒப்புக் கொடுக்கும் காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளோ. அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க என்றென்றும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகோ. எங்கள் கடமையோ மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மலர்ச்சியாட்சியான புனித லாரன்ஸ் உமது பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி ரத்தம் சிந்தி மாண்புமிக்கவும் அருள் பெருள் செயல்களை உலகறிய கட்டப்பட்டிருக்கின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலிவின்மையும் உமது வல்லமையும் சிறந்தோங்க செய்தார். வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணரவனு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் போற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாகவே எங்களுக்கு மாறு உணவாக அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய
என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதோறும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு ஆவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ராயப்பன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு ஆவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாம், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் கொண்டாடும் மறைசாட்சியான புனித லாரன்ஸ் மற்றும் இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரே எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பே எல்லா புகழும் ஆட்சியோ என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை
மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதி ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். இச்சம்மரின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேர் பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளோம், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருடலும் திரு ரத்தமும் என் நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். காற்றே என் வாழ்வியூற்றே இறைவாய் உள்ளம் வருவாய். என் உயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாய் என்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாய் உள்ளம் வருவாய். சொந்தம் யாவும் என் தேவையாவும் நீதானே நீதானே இறைவா. என் நெஞ்சில் நேசம் மாறாத பாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே, வாழ்விட நாளும் வரம் வேண்டுமே.
காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனித லாரன்ஸின் விழாவில் வணக்கத்துடனும் நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது மீட்பின் வளர்ச்சியை உய்த்துணரவும் எங்களுக்கு வரமருளும். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல நித்திய இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் தொட்டு நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.